அல்லாஹ்வின் பக்கம் மட்டும்தான் சாக்க வேண்டும். இப்படியே பட்டியல் போடணும். என்ன நடந்தாலும் சரி, அல்லாஹ்வே எனக்கு நோய் வந்தது, அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே வந்தது. அந்த நோய் என்னை விட்டு ஷிஃபா பரிபூர்ணமாக வெளியே போய்விட்டது, அல்லாஹ் நாடி போய்விட்டது. என்ன நடந்தாலும் சரி அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ் சொல்லிக்க பாருங்க. இதற்கு பேர் தான் என்ன பெயர்? தௌஹீதே உலூஹிய்யா. வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித். உங்களுடைய இலாஹு, உங்களுடைய கடவுள் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்கிறார், வேற யாருமே கிடையாது. நபியே, மக்களோட நீங்க எந்த மக்களை எல்லாம் சந்திக்கிறீர்களோ அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் என்று நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான் என்று என்ன செய்யுங்க? சொல்லுங்க. திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அது தௌஹீதிய உலூஹிய்யான என்ன அர்த்தம்? நான் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. சரியாச்சா? இப்ப இதுக்குள்ளாக ஒரு கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின் வரும்? வணக்கம் மொத்தம் எத்தனை வகை அப்படின்னு கொண்டு வரும். நான் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இந்த அல்லாஹ்வை நான் வணங்க வேண்டும் என்றால் வணக்கங்கள் மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குது, வணக்கங்களுடைய பட்டியலை போடுங்க அப்படின்னு சொல்லணும்னா நிறைய வணக்கங்கள். நாம தொழுகையை மட்டும் வணக்கம் அப்படின்னு நினைக்க செய்யறோம். தொழுகையை மட்டும்தான் வணக்கம் அப்படின்னு நினைக்க வச்சுக்கிட்டு பள்ளி வாசல்ல உட்கார்ந்து தொழுகிறோம். வெளியில போன உடனே பாபா காசிம் அப்பா இருக்காருன்னு நேர்ச்சைக்கு பைசா கொடுக்கிறோம். பள்ளி வாசல்ல இருந்து நாம தொழுகிறோம். சத்தியம் எப்படி பண்ணுகிறோம்? எங்க பாப்பா மேல சத்தியம் மாட்டி, எங்க உமா மேல சத்தியத்தை மாத்திடுறோம். அது தௌஹீதே உலூஹிய்யா சொல்லுவாங்க. தௌஹீதே உலூஹிய்யா, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்னு கொண்டு மனமான நம்பிக்கை பெற வேண்டும். வணக்கங்கள் மொத்தம் எத்தனை வகை அப்படின்னு கேட்டோம்னா, நாம தொழுகையை மட்டும்தான் வணக்கம் என்பதாக நினைத்து வைத்திருக்கிறோம். அப்படி கிடையாது. வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பட்டியல் பார்த்தீங்கன்னா நிறைய வணக்கங்கள் பட்டியலில் நீண்டு செய்ய முடியும். உதாரணமா ஒரு 2-3 இடத்துல பாருங்க, நான் என்ன பட்டியல் இருக்கு. அதாவது பிரியப்படுகிறோம் தானே, பிரியப்படுகிறோம், நமக்கு மத்தியில் பிரியப்படுகிறோம். இந்த பிரியம் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய பிரியத்தை விட அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது நாம பிரிய வைக்கணும் வச்சுருக்க. அது இணை வைக்கக்கூடிய சேர்ந்து அது புரியுதுங்களா? பிரியப்படுவது ஒரு வணக்கம், பிரியப்படுவது நேசிப்பது ஒரு வணக்கம். இந்த நேசிப்புடன் இந்த பண்பு இருந்து பாருங்க. நம்முடைய இந்த பண்பு இருக்கிற இந்த பண்பை அல்லாஹ்வின் மீது மட்டும் வைத்தால்தான் அவர் மூமின். அல்லாஹ்விற்கு சமமாக இவரையும் நேசிப்பேன், அல்லாஹ்விற்கு சமமாக அவரையும் நேசிப்பேன், அல்லாஹ்விற்கு சமமாக என் பாப்பாவை நேசிப்பேன், அல்லாஹ்விற்கு சமமாக என் அம்மாவை நேசிப்பேன், அல்லாஹ்விற்கு சமமாக நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை நேசிப்பேன், அல்லாஹ்விற்கு சமமாக நபிகள் நாயகத்தை நேசிப்பேன். இப்படி நம்ம சொல்லிக்கொண்டு வச்சுட்டு இருக்க, நேசிச்சுக்கொண்டு வச்சுட்டு இருக்க. அல்லாஹ்விற்கு இணை வைத்துவிட்டோம், ஷிர்க் வைத்துவிட்டோம். இந்த ஷிர்க்கை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நரகத்தை எழுதியிருக்கான். நம்ம உள்ளத்துல இந்த வீடு வாசல் எல்லாம் மாளிகை மக்கள் எல்லாம் இருக்குதா? இது எல்லாம் ஒரு தராசலை. இந்த தராசல நபிகள் நாயகத்தை வைக்கும். நீ எதை நேசிப்பாய் அப்படின்னு கேட்டோம்னா யாரை தேர்வு செய்யணும்? நபிகள் நாயகத்தை தேர்வு செய்யணும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கையில் எடுங்க. நான் சேர்த்து வைத்த சொத்து, என்னுடைய வீடு, மனைவி, மக்கள், ஆற்றுகள், பிசினஸ், பெரும் பிசினஸ்கள், பெரும் கிடையா, இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட்டி வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நினைப்பாட்டுங்க. உங்கள்கிட்ட யாராவது இவ்வளவு சொத்து இருக்குது,
இது உனக்கு வேணுமா, அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு இறை விசுவாசி யாரை தேர்வு செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதரை தேர்வு செய்யணும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உனக்கு உயிர் வேணுமா, நபிகள் நாயகம் வேணுமா? இவங்க கேட்கலாம் வச்சுருக்க. அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க. அப்போ முதல்ல கட்டி எடுக்கலாம். கட்டி எடுத்துட்டு உனக்கு உயிர் வேணுமா, நபிகள் நாயகம் வேணுமா அப்படின்னு கேட்டா வச்சுருக்க. நீங்க எதை தேர்வு செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சு. ஒட்டுமொத்த உலகத்தையும் நபிகள் நாயகத்தை வைத்து உங்களுக்கு கேட்டோம்னா நபிகள் நாயகத்தை தேர்வு செய்யணும். நபிகள் நாயகத்தையும் அல்லாஹ்வை வைத்து ஒரு ஆள் கேட்கிறார், உனக்கு நபிகள் நாயகம் வேணுமா அல்லாஹ் வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா என்னுடைய பதில் எதுவாக இருக்கணும்? என்னை படைத்தார் அல்லாஹ். நபிகள் நாயகம் என்னை படைக்கல. நபிகள் நாயகம் எனக்கு உருவம் கொடுக்கல. நபிகள் நாயகத்துடைய கைவசம் என்னுடைய அதிகாரங்கள் எதுவுமே போகல. அதுக்காக சுபஹானல்லாஹ் ஏன் வந்துச்சு? நபிகள் நாயகத்தை பிரியப்படுகிறோம். நபிகள் நாயகத்தை நம்மளுடைய உயிரை விட நேசிக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு நபிகள் நாயகம் என்ன தரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவன் உயிரை விட மேலானவர்களாக இருக்கிறாங்க. திருமறை குர்ஆன் அல்லாஹ் பற்றி சொல்கிறார். நபிகள் நாயகத்தை நாங்கள் நேசிக்கிறோம், நபிகள் நாயகத்தை நாங்கள் நேசிக்கிறோம், அல்லாஹ்வை விட கடுமையாக நேசிச்சு போட்டாங்க. சுபஹானல்லாஹ் வருகிறீங்க. அதுல நாம என்ன சொல்லிக்கிறோம்? அந்த வஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி அந்த சத்தாருல் மசாரி வமுகீருல் ஆஸராத்தி. படிக்கிறாங்களா இல்லையா? நபிகள் நாயகத்தை எப்படி நேசிக்கிறாங்க பாருங்க. நாம என்ன சொல்லிட்டு வரோம்? சொத்து சுகம் எல்லாத்தையும் வச்சுக்க, நபிகள் நாயகத்தை வச்சுக்க. எதெல்லாம் நேசிக்க? நபிகள் நாயகத்தை நேசிப்போம். நபிகள் நாயகத்தை வழிக, அல்லாஹ்வை வழிக. எதெல்லாம் நேசிப்ப? அல்லாஹ்வை நேசி. இப்படி செலக்ட் பண்ணணும். அல்லாஹ்வை விட கடுமையாக யாரை நேசிக்க கூடாது? எதையுமே நேசிக்க கூடாது. நபிகள் நாயகம் உட்பட நேசிக்க கூடாது. ஆனால் சுன்னத் வல் ஜமாஅத் என்பதாக சொல்லி போலி ஐடென்டி கார்டு வைத்திருக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகத்தை எப்படி நேசிக்கிறார்கள்? அல்லாஹ்வை விட கடுமையாக நேசிக்கிறார்கள். இது என்னது? இணை வைப்பு. இது என்ன செய்யும்? நாளைக்கு மறுமையில் நரகத்துக்குள்ளாக போய் தள்ளிவிடும். அல்லாஹ்விற்கும் நபிகள் நாயகத்திற்கும் என்ன தொடர்பு? அல்லாஹ்விற்கும் நபிகள் நாயகத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு இடத்துல திருமறை குர்ஆன் அல்லாஹ் பற்றி சொல்கிறார், நீ என்னுடைய அடிமை, நீ என்னுடைய அடிமை, நீ என்னுடைய அடிமை. யார் சொல்றார்? அல்லாஹ் சொல்கிறார், நீ என்னுடைய அடிமை. நான் இறக்கி வைத்த இந்த குர்ஆன்ல ஏதாவது ஒரு வசனத்துல கூட்டவோ ஏதாவது ஒரு வசனத்தை குறைக்கவோ, நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று சொல்லவோ, நான் ஒரு வசனத்தை சொல்லித்தரேன் நீ அந்த வசனத்துல கொஞ்சம் மடியிலிருந்து எடுத்து போட்டு கூட குறைய நீ சொன்னோம்னா உனக்கு மறுமையில என்ன நடக்கும் தெரியுமா? உலக கப்பல் ஆடை நபிகள் நாயகத்தை எப்படி தண்டிக்கிறான் பாருங்க. நான் இது சொல்றேன், நபிகள் நாயகமா அல்லாஹ்வா? இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு மத்தியில கேட்கப்பட்டால் நீங்க சொல்ல வேண்டிய பதில் என்னது? அல்லாஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ்வுடைய அடிமை. அந்த அடிமையை அல்லாஹ்வை எப்படி தண்டிக்கிறான் பாருங்க. நான் இறக்கி வைத்த குர்ஆன் வசனத்துல ஏதாவது ஒன்றை கூட குறைய போட்டு மக்கள்கிட்ட போய் நீ சொன்னே பேசுங்க, உனக்கு மறுமையில என்ன நடக்குது தெரியுமா? وَلَوْ تَقَبَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ ثُمَّ لَقَطَعْنَا مِنْهُ الْوَتِينَ فَمَا مِنْكُمْ مِنْ أَحَدٍ عَنْهُ حَاجِزِينَ. அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? முஹம்மதே, நான் இறக்கி வைத்த குர்ஆன் வசனத்துல ஏதாவது ஒன்றை கூட குறைய நீ போட்டு மக்கள்கிட்ட சொன்னே பேசுங்க, لَأَخَذْنَا مِنْهُ بِالْيَمِينِ, என்னுடைய வலது கையால முஹம்மதை நான் முடிப்பேன். அல்லாஹ் சொல்றான். சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், முஹம்மதுடைய நாடி நரம்பை நான் பறிப்பேன். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன்,
முகம்மதுடைய கையை நான் தரிக்கும் பொழுது, நாடி நரம்பை தரிக்கும் பொழுது யாரும் அவரை தடுக்க முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ்விற்கும் நபிகள் நாயகத்திற்கும் மத்தியில அல்லாஹ் இப்படி இருக்கிறார், நபிகள் நாயகம் இப்படி இருக்கிறாங்க, நம்ம சொத்து சோகம் இப்படி இருக்குது. இந்த நபிகள் நாயகத்தை இங்கதான் வைக்கவே தெரியல, இப்படி தூக்கி விடுத்து இருக்கிறார். அல்லாஹ் இப்படி இருக்கணும், நபிகள் நாயகம் இப்படி இருக்கணும், நபிகள் நாயகம் இப்படி பேரக்கூடாது, அல்லாஹ் இப்படி வந்துடக்கூடாது. இப்படி வந்துருச்சு வச்சுக்கிட்டு இது ஷிர்க்கு, இது நிரந்தரமாக நரகத்தை கொண்டு போய் நம்மளை தள்ளிவிடும் வறுமையில. ஆனால் சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வை இப்படி கொண்டு வந்தாங்க, நபிகள் நாயகத்தை இப்படி கொண்டு வந்தாங்க. இதை நாம என்ன செய்யணும்? சுபஹானல்லாஹ் ஓதாத சொல்லும். சுபஹானல்லாஹ் அது ஒரு குப்பை. குப்பை என்பது குப்பை தொட்டியில கிடக்கணும். குப்பை தொட்டியில கிடக்க வேண்டிய குப்பையை கொண்டு வந்து பள்ளி வாசல ராத்திர வைக்காத. பள்ளி வாசலை சோடிச்சு பள்ளி வாசலுக்குள்ள உட்கார்ந்து குப்பையை பத்தி வச்சு அதை படிக்காத அப்படின்னு சொல்லி எப்படி வசந்தாங்க நபிகள் நாயகம். இது நமக்கு எது உதாரணம் சொல்லுவாங்க? அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அந்த நேசம் கடுமையாக இருக்க வேண்டும், அவருக்கு சமமாக யாரையுமே நேசிக்க கூடாது. இது ஒரு வணக்கம். நேசம் என்பது ஒரு வணக்கம், பாசம் என்பது ஒரு வணக்கம், ஒருவரை பிரியப்படுவது ஒரு வணக்கம். நான் பிரியப்பட வேண்டும் என்றால் என்னுடைய ரப்பை தவிர கடுமையாக அவனுக்கு சமமாக யாரையும் பிரியப்படக்கூடாது. என் மனைவி, என் மக்கள், என் சொத்து, என் சோழன். ஒரு இடத்துல கேட்கிறான், قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. என்ன அர்த்தமா? நபிகள் நாயகத்தை பற்றி சொல்றாங்க, குல் நபியை எந்த மக்களை நீங்கள் சந்திக்கிறீர்களோ அந்த மக்களிடத்தில் போய் சொல்லும். என்ன சொல்லணும்? இன்கான ஆபாவும், அவனுடைய பாப்பா பெற்றோர்கள், அபனாவும், நீ பெற்றெடுத்த உன்னுடைய பிள்ளைங்க, ஆம்பளை பொம்பளை, வைகுவானுக்கும் உன்னுடன் பிறந்த சகோதரர்கள், அசுவாஜுக்கும் அருமை மனைவி, அதனை ஃபேமிலி பார்ட்னர், என்னுடைய கஷ்டத்திற்கும் என்னுடைய நஷ்டத்திற்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய அருமை மனைவி. உழைச்சிட்டு சிரமப்பட்டு மனமடைஞ்சு வீட்டுக்குள்ளால வரும்பொழுது விடுங்க, அல்லாஹ் வந்து நான் இருக்கிறேன், என்ன பிரச்சனை, ஆறுதல் சொல்றாங்க பாருங்க. வாசுவாச்சுக்கும் உன்னுடைய மனைவி, மனைவி மன அமைதி இருக்குது. மனைவி இருந்த உட்கார்ந்து நம்முடைய பிரச்சனைகளை போய் சொல்றாங்க, அழகான முறையில் தீர்வு சொல்றாங்க. ஊரை சுத்தி உலகத்தை சுத்தி வீட்டுக்குள்ளால வந்தாங்க, ஒரு டம்ளர் சாயா போட்டு கொடுக்குறாங்க, மனசு எப்படி நிம்மதி பெறுகிறது. அங்க சுத்தி இங்க சுத்தி வந்தாங்கன்னா அழகா தட்டையில 2 கவலை சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி மனைவி தருது? வாசுவாஜுக்கும் உங்களுடைய மனைவி மக்கள், வாஷிரத்துக்கும் உங்களுடைய குடும்ப போகிறீர்கள், சின்னத்தா பெரியத்தா பாப்பா அம்மா பெரியம்மா சின்னம்மா சின்னம்மா பிள்ளை பெரியம்மா பிள்ளைங்க, என் அப்பா என் பாட்டன் என் உப்பாட்டன், இவங்க வாம்பாடும் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் சேமித்து வைத்துக் கொண்டீர்களோ அந்த எல்லா பொருட்களும், வீடு வாசல் தோட்டம் எல்லாம், எந்த வியாபாரத்தில் நஷ்டம் வந்துவிடக் கூடாது என்று பயப்படுகிறீர்களோ அந்த வியாபாரம், மால்கள், பெரும் மால்கள், பிளாட்ஃபார்ம் கடையில இருந்து பெரும் மால்களை கையில் எடுக்க அம்பானி அதான் வச்சுருக்காங்க. அது எந்த வியாபாரியாவது வியாபாரத்தில் நஷ்டம் வந்தா நல்லா எப்படி இருக்கிறாங்க? பெட்டிக்கடை வைத்திருக்கக்கூடியவங்க கூட இந்த பெட்டிக்கடை பெரிய கடையாக மாறட்டும், அந்த பெரிய கடை மாலாக மாறட்டும், அந்த மார்க்கெட் ஹைபர் மார்க்கெட்டாக மாறட்டும், அந்த ஹைபர் மார்க்கெட் பெருமா இதெல்லாம் ஆசைப்படுறோம். எந்த வியாபாரத்தில் நஷ்டம் வந்துவிடக் கூடாது என்று பயப்படுகிறோமோ அந்த வியாபாரம்
வசாக்கிர தல்பௌனஹா பார்த்து பார்த்து கெட்டினீங்க இல்லையா வீடு. வரவேற்பு வாங்குறவங்க, போட்டிக்கோ வாங்குறவங்க, ரிசப்ஷன் வாங்குறவங்க, பெட்ரூம் வாங்குறவங்க, ஏசி வைங்க, பாத்ரூம் வாங்குறவங்க, அப்படி இப்படி வீடு கட்டியது பிரமாண்டமான வீடுகள். அந்த வீட்டுக்குள்ள முன்னாடி வசாக்கிர தல்பௌனஹா இவைகள் அனைத்தும் அப்படியே பாருங்க. பெற்றோர்கள், பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள், மனைவிமார்கள், குடும்பம், சேமித்து வைத்த சொத்து, நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்ற வியாபாரம், வீடு, இவைகள் அனைத்தும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி, அல்லாஹ்வை விட உங்களுக்கு பிரியமானதாக இவைகள் இருந்தால், அல்லாஹ்வை விட பிரியமானதாக இவைகள் இருந்தால், அவர் பிரியப்படுவது ஒரு வணக்கம், பிரியப்படுவது ஒரு வணக்கம். இவைகள் எல்லாம் இருந்தால்னா பிரியப்பட்டியா எத்தனை நாளைக்கு நீ பிரியப்படுவார்? அல்லாஹ்வுடைய பூமியில எத்தனை நாளைக்கு நான் சொல்லு. 10 வருஷம் பிரியப்படுவியா, 20 வருஷம் பிரியப்படுவியா, 50 வருஷம் பிரியப்படுவியா, 80 வருஷம் பிரியப்படுவியா, பிள்ளைகளுடைய நிலங்களை ஒதுக்குற வரைக்கும் பிரியப்படுவியா? ஜனாசாவை கொண்டு போய் புதைக்கும் பொழுது நீ படித்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு டைல்ஸ் அப்படியே பேர்ந்து அந்த டைல்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய மணலை கொண்டு வந்து கூட ஒரு கபூர்ல போட மாட்டான். அங்கே கிடந்த மணலை தான் தூக்கி போடுவான். அங்கே தோண்டி போட்ட மணல் அள்ளி தான் தூக்கி போடுவானே தவிர, என் அப்பா கெட்ட வீடுங்க அந்த மணல இருந்து டைல்ஸை ஒன்றை பேர்ந்து அதுல இருந்து மணலை கொண்டு போய் கபூர்ல போட சொல்லி ஒரு வயது தர மாட்டான். எவ்வளவு அதான் கேட்கிறேன். இதையெல்லாம் என்னை விட நீங்க பிரியப்பட்டீங்கன்னா காத்து கொண்டிருங்க. ஹத்தா எதுகி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வரும் என்பதை காத்து கொண்டிருங்கள் என்பதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எதுக்கு நான் சொல்ல வரேன்? பிரியப்படுவது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்விற்கு தான் அந்த பிரியப்படுவதை நாம் செய்ய வேண்டியதை தவிர அல்லாஹ்விற்கு சமமாக அல்லாஹ்விற்கு மேலாக யாரையுமே பிரியப்படக்கூடாது. அப்படி பிரியப்பட்டு விட்டால் மறுமையில நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என்ன பண்றாங்க? சுபஹான மௌலிதுல நபிகள் நாயகத்தை எப்படி பிரியப்படுறாங்க பாருங்க. யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் அப்படின்னு அந்த பைத் ஆரம்பமாகுது. அப்படியே நபிகள் நாயகத்தை விட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து அந்த ஷம்சுன், அந்த பதுருன், அந்த நூருன் ஃபௌக நூரி படிக்கிறான். அதெல்லாம் போ, அதெல்லாம் தர்ஜுமா பண்றோம்னா நேரம் போயிட்டே இருக்கும். அந்த பைத்துல நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வரி என்ன வரி? அந்த வஃபாருல் ஹபாயா வதுனூபில் மூபிகாதி அந்த சத்தாருல் மசாபி வ முகைனுல் ஆஸராதி யா வலியல் ஹஸனாதி யா ரஃபியுல் கஃபிரு அன்னி துனூபி வஅஃபுலி அன் ஸய்யிஆதி. இந்த 4 வரி போதும் நிரந்தரமா நரகத்துல கிடக்கிறது. இந்த 4 வரியை படிப்பதற்காக வேண்டிதான் பெரு அஜரத்து மக்கள் காப்பா கேட்டுக்கிட்டு பள்ளிவாசல் அப்படியே லைனா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை படிப்பதற்காக வேண்டி மண்டாக்கள்ல இருந்து சட்டைகள், பழங்கள், பேரித்த பழங்கள், பூண்டிகள், நேச்சைகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ரபியில் அவருடைய 12வது நாள்ல இந்த பைக்கை படித்து விட்டு சட்டி நிறைய சோறாக்கி ஊருக்கு கொடுங்க, தெருக்கு கொடுங்க. அவங்க கண்டுக்கு தந்தாங்க, வரி தந்தாங்க. நம்மளும் வாங்கி அந்த சோத்தை வாங்கி பருப்பு காய்ச்சி மட்டன் வாங்கி அடிச்சு. எவ்வளவு பெரிய தப்பு தெரியும், எவ்வளவு பெரிய தப்பு தெரியும். அதோட அர்த்த சொல்ற கேளுங்க, அர்த்த சொல்லுங்க. வீடுகளுக்கு போங்க, சுபஹான மௌலிதுன்னு சொல்லி ஒரு புத்தகம் இருந்துச்சா உடனே வேஸ்ட் பாக்ஸ்ல ஊட்டி எழுதி அது நபிகள் நாயகத்துடைய பெயர் பொதிக்கப்பட்டது காரணத்தில் அள்ளப்படாதீங்க. ஒரு வாரம் கூடிய சொல்லி போச்சு. அடுத்த என்ன? அந்த வஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாதி. அந்த வஃபார், வஃபார் யாரை சொல்லணும்? யாரை சொல்லணும்? வஃபார் யாருமா? வஃபூர் யாரு? வஃபூர் மன்னிக்கக்கூடியவன். வஃபார் பிரம்மாண்டமாக மன்னிக்கக்கூடியவன். இன்னல்லாஹ வஃபூர் ரஹீம். இன்னல்லாஹ
கஃபூர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் கஃபூராக இருக்கிறார், ரஹீமாக இருக்கிறார். தெரியுமா? இந்த கஃபூர் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை கஃபாரு கொஞ்சம் அடிச்சு சொல்லிட்டு வச்சிருக்க. அதனுடைய அர்த்தம் என்ன? மன்னிக்கிறதுல மிக பிரமாண்டமாக மன்னிக்கக்கூடியவன். கஃபூர்னா மன்னிக்கக்கூடியவன், கஃபார்னா அந்த மன்னிப்புல உச்சத்துல இருக்குது. வாழ மனுஷனா அப்படிங்கிறது தெரியுமா? இவன் தான் கஃபார். நபிகள் நாயகம் சுப்ஹான முதல் படிக்கிறேன், என்ன படிக்கிறாங்க? அந்த கஃபாருல் ஹதாயா, என்னுடைய தவறுகள் அனைத்தையும் நபிகள் நாயகமே நீங்க தான் மன்னிக்கிறீர்கள். வதுனூபில் மூபிகாத்தி, வதுனூபில் மூபிகாத்தி, மூபிகாத் மூபிகாத்தான பாவங்கள் சொல்லிட்டு ஒரு பாவம் தெரியுமா? என்ன பாவம் சொல்லுங்க? என்ன பாவம்? மூபிகாத் பாவங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய இம்மை வாழ்க்கையிலேயும் என்னுடைய மறுமை வாழ்க்கையிலேயும் நாசத்தை கொண்டு வந்து தரக்கூடிய பாவங்கள் சில பாவங்கள் இருக்கு. ஒரு 7 பாவங்கள். இந்த 7 பாவங்களை உங்க செஞ்சா வச்சுக்கிடுங்க, உருப்படவே மாட்டான், நாசமா போயிடுவான். அத சந்தேகமே கிடையாது. அப்படி பார்த்தோம்னா மேக்க போட்ட மாதிரி இருப்பான். இந்த 7 பாவங்களை செய்யக்கூடியவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மேக்க போட்ட மாதிரி இருக்கும். அவன்கிட்ட போய் கேட்டீங்க வச்சுக்கிடுங்க, சாப்பிடுவான். அவருடைய மரண தருவாய் கடுமையாக இருக்கும். அவருடைய உடம்புல இருந்து உயிரை எடுக்கும் பொழுது கடுமையான வேதனையை அனுபவிப்பான். ஜனாசாவை கொண்டு போய் கபருக்குள்ள போட்டு புதைச்ச உடனே முன்கணிக்கு கடுமையாக நினைச்சுவாரு, தண்டனை கொடுப்பார். திரும்ப சூறு ஊதப்பட்ட உடனே ஒரு மாதிரியா எழுந்திருப்பான். ரப்பினுடைய தர்பாரில் போய் நிற்கும் பொழுது அசிங்கமா நிற்பான். படைத்த ரப்பு நாளைக்கு தூக்கி போட்டு 4 சாப்பிட்டு சாப்பிடுவான். எந்த பாவத்தை செய்யலாம்? மூபிகத்தான பாவங்கள். மூபிகத்தான பாவங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 7 இருக்கு. அதுல முதல் பாவம் என்னது? அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. வஸ்ஹர், அடுத்தவனுக்கு சூனியம் வைப்பது. அடுத்தவனுக்கு சூனியம் வைப்பது. நல்லா இருக்கிறான் எப்படி தெரியுமா? வச்சு விடுவான். அது இதுதான். அது ரெண்டாவது பேசுவோம். சரிங்களா? அஷ்ஷிருக்கு பில்லாஹ் வஸ்ஹர் வகத்லு நஃஸ் அல்லதி ஹர்ரம அல்லாஹு இல்லா பில் ஹக். அநியாயமாக ஒரு மூமினான ஆத்மாவை கொல்லுவது. முஸ்லிமான ஆத்மாவை, மூமினான ஆத்மாவை அநியாயமாக என்ன செய்வது? கொல்லுவது. இது 3. அக்லு ரிபா, வட்டி, வட்டியை தின்னுது. அக்லு மால் யதீம், யதீமுடைய பொருளாதாரத்தை சாப்பிடுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த 7 பெரும்பாவங்கள் சாதாரண பெரும்பாவங்கள் கிடையாது. நாசத்தை உண்டாக்கக்கூடிய பெரும்பாவங்கள். என்னது? ஷிர்க், சூனியம், கொல்லுவது, அநியாயமாக மூமினான ஆத்மாவை கொல்லுவது, வட்டி சாப்பிடுவது, அனாதையுடைய சொத்தை சாப்பிடுவது, பத்திரித்தனமான ஒரு பெண்ணின் மீது அபாண்டங்களை சொல்லுவது. இந்த பொம்பளை பால்காரத்தை பேசிட்டு இருந்தா அப்படிங்கிறோம். திடீர்னு செஞ்சிருவான். ஹலோ அக்கா எப்படி இருக்க? கத்திரிக்காய் கூட நல்ல பேசிட்டு பத்திரித்தனமான ஒரு பெண்ணின் மீது அபாண்டத்தை என்ன செய்யறது? சொல்லுவது பெரும்பாவம். பெரும்பாவம். மகனை விட்டு மகளை பிரிப்பதற்காக வேண்டி மாமன்மார்கள் கையாளக்கூடிய பெரிய பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்து நேரம் போன போடுவாங்க. அவன் முன்னாடி பார்க்க கேஸ் காரணம் கேஸ் பார்க்க கொடுமை. மருமகள் எப்படி நேற்று பாருங்க, சாயா கொடுத்துருக்கா மருமவா? சாயா நல்லா இருக்க. மாமனார் என்ன பண்றாரு? கிரிக்கெட் பேட் வச்சு அடிச்சு கார் மாதிரி அடிச்சாட்ட போது ஐயப்பாவும் ஆசை சொல்லிக்கிறாங்க. பத்திரிக்கான பெண், நல்லொழுக்கம் உள்ள பெண், அந்த பெண்ணின் மீது அபாண்டத்தை சொல்லியிருக்கிறது. 7வது எனக்கு யுத்தம் நடக்கும் பொழுது எதிரிகளை கண்டவுடனே பயந்து ஓடிவிட்டது. இது 7வது பெரும்பாவம். அப்படி இந்த 7 பெரும்பாவங்கள் அல்லாஹ்வுக்கு மன்னிக்கவே மாட்டான். மன்னிக்கவே மாட்டான். பயங்கரமான தண்டனை இருக்கு.
யானை வயிற்றுல இந்த தண்டனையை பற்றி மோது ஓதுறாரு. எப்படி ஓதுறாரு? வத்துனோபில் மூபிகாத்தி, நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர் நீதான். நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவர் நீதான். கேட்டோம்னா நபிகள் நாயகத்தை நேசிக்கிறோம் என்கிற ஒரு பெயராக அல்லாஹ் அப்போ நேசிப்பதும் என்னது? ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை யாரின் மீது மட்டும்தான் வைக்க வேண்டும்? அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் வைக்க வேண்டும். தௌஹீதே உலூஹிய்யா, தௌஹீதே உலூஹிய்யா. அல்லாஹ் அக்பர் தக்பீரை கட்டுகிறோம். தக்பீரை கட்டினா அதுல என்ன ஓதிட்டு வரணும்? இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன அர்த்தம்? இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, என்னுடைய பிரார்த்தனை, வ நுஸுகி, என்னுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும், வ மஹ்யாய, இந்த உலகத்துல நான் எத்தனை ஆண்டுகாலம் வாழ போகிறேனோ இந்த வாழ்க்கை, வ மமாத்தி, என்னுடைய மரணம் அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்திற்கு ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே உரியது. தௌஹீதே உலூஹிய்யா. என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்விற்கே உரியது, என்னுடைய மரணம் அல்லாஹ்விற்கே உரியது, என்னுடைய வணக்க வழிபாடுகள். பொறுப்புகளை யார்கிட்ட சாட்டணும்? பொறுப்புகளை யார்கிட்ட சாட்டணும்? இன்னைக்கு நம்ம சிம்பிளா சாட்டிட்டு போறோம். தலைவேதனை வந்திருக்குது, தலைவேதனை ஒரு நாளைக்கு இருக்குது, 2 நாளைக்கு இருக்குது, 3 நாள். வயிற்று வலி வந்திருக்குது, ஒரு நாளைக்கு இருக்குது, 3 நாளைக்கு இருக்குது. ஓகே, ஒரு வாரம் வேணும்னா ஜோசியக்காரன் நம்பிக்கிறோம், குடிகாரனை நம்பிக்கிறோம், தாயத்தை நம்பிக்கிறோம், தகனை நம்பிக்கிறோம். எதை நம்பிக்கிறோம்? வைத்த வலி என்பது 4 நாளைக்கு 5 நாள் ஆகிட்டோம்னா ஒரு அஜரத்துல போய் என்ன செய்கிறோம்? மண்டி இடிக்கிறோம், பாருங்க வைக்கிறோம். அஜரத்து என்ன பண்றாரு? கட்டு, தகடு, தாயத்தை எல்லாம் கட்டி வீட்டுடைய மூலையில் தொங்க வைக்கிறோம். கல்லால போட்டு வைக்கிறோம். எலுமிச்ச பழத்தை மந்திரிச்சு கல்லாவில் போட்டு வைக்கிறோம், கல்லாவில் போட்டு வைக்கிறோம். தவக்குள் வைக்கிறோம், தவக்குள் வைக்கிறோம். இங்க இருந்து சவுதிக்கு சம்பாத்தியம் பண்ண போறேன். சம்பாத்தியம் பண்ண போனோம்னா பாஸ்போர்ட்டையும் விசாவையும் ஃபிளைட் டிக்கெட்டையும் வீரப்பாவுடைய கபருல போய் போர்வையை தூக்கிட்டு உள்ள வச்சுட்டு இருக்கிறேன். கேட்டாங்கன்னா அப்பா ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் அங்க பாத்தியா ஓடிட்டா போறது. அது ஹஜ்ஜிக்கு போவதற்கு முன்னாடி ஒரு டிராவல்ஸ்காரங்க இருக்கிறாங்க. அவங்க டிராவல்ஸ்ல யாரெல்லாம் புக்கிங் பண்ணாங்களோ அவங்க ஃபுல்லா கூப்பிட்டு போய் அப்பாவுக்கு முன்னாடி நிப்பாட்டி 35,000 வயசுக்கு மேல பார்க்க போறோம். தங்களுடைய கருணை இல்லை என்றால், தங்களுடைய கருணை இல்லை என்றால் யாரா இப்படி பண்ணீங்க? மிக்க மேலானவனை சந்திப்பதற்கு முன்னாடி, ஹஜ்ஜில போய் மிக்க மேலானவனை வணங்குவதற்கு முன்னாடி மிக மேலானவரை வந்து சந்திச்சுட்டு போறோம். எப்படி தத்துவம்? தத்துவம் மிக்க மேலானவனை தவாஃப் அந்த இடத்துல போய் அல்லாஹ்வை தவாஃப் செய்வது நடக்குது இல்லையா? இதை செய்வதற்கு மிக்க மேலானவனை செய்வதற்கு முன்னாடி மிக மேலானவர்கிட்ட சொல்லிட்டு போறோம். وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. அல்லாஹ்வின் மீது தவக்கல் வையுங்கள். அல்லாஹ் இது எல்லாமே வணக்கம். சொல்றது எல்லாமே பிரார்த்தனை. பிரார்த்தனை எதுக்கு? யார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவீங்க? யார்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவீங்க? அவருக்கு முன்னாடி பணிக்கணும். பணிவது ஒரு வழக்கம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பணிவது ஒரு வழக்கம். 5 நாளைக்கு 6 நாளைக்கு பிரச்சனை. டாக்டர்கிட்ட போய் நீங்க எப்படி சொல்லணும்? டாக்டர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்றாரு, அந்த என்னப்பா கீழவே இல்லையா? ஆமா கீழவே இல்லை. இந்த டாக்டர்கிட்ட போனீங்க. அங்க போனோம்னா டாக்டர் அவர்களே உங்களை நம்பிதான் வந்திருக்கிறோம், பாத்துங்க. ஷிர்கு. டாக்டர்கிட்ட போய் என்ன சொல்லணும்? என்னை படைத்த ரப்புக்கு அடுத்து உங்களை நம்பி வந்திருக்கிறேன். என்ன தௌஹீத்? இதுதான் தௌஹீத். பொறுப்புகளை சாட்ட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்தில் சாட்ட வேண்டும். அப்ப வந்து தௌஹீதே உலூஹிய்யா. தௌஹீதே உலூஹிய்யான்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அவங்க போய் சாட்ட வேண்டும். முதல் வகை. இரண்டாவது வகை என்னது? தௌஹீதே ருபூபிய்யா.
தௌஹீது ருபூபிய்யா மாஷா அல்லாஹ். அந்த தௌஹீது ருபூபிய்யா என்கிற பண்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தௌஹீது அப்படின்னா என்ன அர்த்தமா? தௌஹீது ருபூபிய்யா என்ன அர்த்தம்? படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி பாதுகாத்து என்னுடைய எல்லா அதிகாரங்களையும் தன் கைவசம் வைத்துக் கொண்டானே அவன் என்னுடைய ரப்பு. ரப்பு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகில உலகத்திற்கும் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகும்னு சொல்ல முடியாது. ரப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரப்புன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு பெரிய அர்த்தம். என்னது? என்னை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி அந்த ரப்பு நம்மை எப்படி படைத்து பாதுகாத்திருக்கிறான் தெரியுமா? சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பண்ணுங்க, நாளைக்கு மேல ஒரு மட்டன் ஸ்டால் இருப்பாங்க. மட்டன் ஸ்டால் அங்க போயிட்டு தலைக்கறி குடிக்க தலை இப்படி கொட்டி என்ன செய்வான் தருவான். அந்த மூளையை அப்படியே கையை அப்படியே வாங்கி கொண்டு எடுத்து மூளையை வச்சுக்கிட்டேன். மூளையை வச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு கவர் ஒன்று இருக்கும். அந்த கவரை இப்படியே செய்ய இப்படி கலட்டுங்க. இப்படி கலட்டிட்டு அந்த அடுக்கிறத பாருங்க, அந்த முகத்தை பாருங்க. இந்த மூளையை மட்டும் ரப்புல்லாஹ் எவ்வளவு செம்மையாக அழகாக படைத்திருக்கிறார்கள் நமக்கு புரியும். மூளையை மட்டும். அதோடு இரண்டாவது, அந்த தண்ணீர் எப்படி ரத்த கட்டியாக மாறியது, ரத்த கட்டி எப்படி சதை பிண்டமாக மாறியது, இந்த சதை பிண்டம் கடல் குதிரை மாதிரி. சுஜூதுல என்ன துவா போதும்? சுஜூது போறது முறையில என்ன துவா போதும்? اللهم لك سجدت وبك آمنت ولك أسلمت سجد وجهي للذي خلقه وصبره وشق سمعه وبصره بحوله وقوته فتبارك الله أحسن الخالقين. கடல் குதிரை மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றுல فشق سمعه وبصره அதுல இருந்து காதை தனியாக கலட்டினான், கண்ணை தனியாக கலட்டினான். அதற்கு உண்டான பேராற்றலை கொண்டு எழுதி கலட்டினான். தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ளார பேபி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குது. அந்த பேபி இருக்குள்ள பனிக்குடம் இருக்குது. அந்த பனிக்குடத்துக்குள்ளார மென்சஸ் பிளட்டுகள் இருக்குது. அப்படியே விஷமாக இருக்குது. விஷம் எத்தனையோ சைலண்ட் சமம். அது கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆடு மாடு குட்டி போட்டோம்னா அந்த 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 பையி இருக்கிற அந்த பையக்கு பேர் என்ன பண்றது சொல்லுங்க? நஞ்சு பை. அந்த நஞ்சு பைய ஒரு கவர்ல போட்டு கட்டி எந்த மரத்துக்கு மேலால குருவி வராதோ, எந்த மரத்துக்கு மேலால எறும்பு ஏறாதோ, எந்த மரத்தை கரையா சாப்பிடாதோ அந்த மரத்தை கட்டி போட்டுவாங்க நஞ்சு பை. ஏன்? அது எத்தனையோ சைலனுக்கு சமமானது. வாயில வச்சிருக்க ஸ்பாட் அவுட். கர்ப்பப்பைக்குள்ள பேபி இருக்குது. அப்படி இருக்குது. படைத்த ரப்புல்லாஹ் இந்த இடத்தையும் பிரேயர்ஸ் அந்த இடத்தையும் அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இந்த ஒன்றுக்கு போதும் அவன் மட்டும் தான் என்ன தீர்மானிக்கிறது. இந்த ஒன்றுக்கு போதும். ஒரே ஒரு விஷயம். தாயுடைய வயிற்றுக்குள்ளாக இருந்து பேபி வெளியில வரணும். ரூட்டை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி அந்த பேபியுடைய உள்ளத்துல இங்க ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டை உடச்சி வெளியில போய் சொல்லி போட்டு சிந்தனையை கொடுத்த பாருங்க. கர்ப்பப்பையில தொப்புள்கொடியோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய கரு 9வது மாசத்துடைய கடைசி பகுதியில அந்த கரு அப்படியே ஓட்டத்தாரு பாருங்க. எங்கடா பாதை இருக்குது, எங்கடா ரூட் இருக்குது, அந்த ரூட் வழியாக நாம போக வேண்டும் என்பதாக சொல்லி அப்படியே சுத்தி 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 வந்து தாய்மை என்பது எவ்வளவு புனிதமானது என்பதற்கு இந்த ஒத்த செயல் போதும். கொண்டாடி அடிச்சு அணியே, கொண்டாடி திரும்பி அணியே, அந்த அம்மாயிரத்து நார்மலா பேசவே அணியே, அந்த அம்மாயிரத்துடைய அப்பா பாடல்களை இழுத்துவே அணியே, அந்த அம்மாயிரம் படக்கூடிய அந்த வேதனையை பாருங்க. இப்படியே சுத்தி 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 இப்படி இருக்க பேபி இப்ப இப்படி திரும்புது. காலு நெஞ்ச பார்த்து போகுது.
போகுது, லங்ஸை நோக்கி போகுது காரு. உள்ள வச்சுக்கிட்டு வந்து ரூட்டை கண்டுபிடிச்சு சொல்லி ஒரு நீந்திட்டு வெளியே வரும் பாருங்க. இந்த காலை வச்சு ஒரு அடி அடிக்க பாருங்க. கேட்டு பாருங்க வேதனை எப்படி இருக்கு. நான் எதுக்கு சொல்ல பாருங்க, இந்த ரூட்டை கண்டுபிடிப்பதற்காக இந்த வேலை அப்படியே சுத்தி 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 வந்து இடிச்சு 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 பார்த்துட்டு ரூட் தெரிஞ்ச உடனே சும்மா சமீர எஸ்ஸரா சும்மா அமாதஹு ஃபஅக்பர அசரல் தெரியுமா? சும்மா சமீர எஸ்ஸரஹு தெரிஞ்ச உடனே அந்த ரூட்ல அப்படியே அல்லாஹ் அந்த ரூட்டை லேசாக்கி கொடுக்கிறான்னு சொல்லி வெளில வந்து பாருங்க. அந்த வேலைக்கு இந்த சிந்தனையை கொடுத்தது யார்? ரப்பு தௌஹீத் ரூபியா. இரண்டாவது தௌஹீத் அல்-அஸ்மா வ சிஃபாத். அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பெயர்களையும் அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்புகளையும் நினைச்சிருக்கு. குறையாக நம்ம மூணு வார்த்தை நினைச்சிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த காலத்தில் இமாம்கள் உஸ்தாத்மார்கள் நிச்சயமாக சொல்லி தருவாங்க. நாம் புரிந்துகொள்ள இன்றைய வகுப்பினுடைய முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும், அந்த அல்லாஹ்விற்கு மூன்று பண்புகள் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். முதல் பண்பு தௌஹீத் உலூஹிய்யா, நான் வணங்க வேண்டும் என்றால் அந்த அல்லாஹ்வை தான் வணங்குகிறேன். வணக்கம் பல பட்டியல்கள் இருக்கிறது. நேசிப்பது, பிரியப்படுவது, தவக்குள் வைப்பது, பொருட்களை சாட்டுவது, அடுத்து பணிகிறது, பிரார்த்தனை செய்வது, சத்தியம் செய்வது, இப்படி பல வகைகள் இருக்குது. அது ஒண்ணே தௌஹீத் ரூபியா. என்னை வளர்த்து ஆளாக்கி என்னை படைத்து பக்குவப்படுத்தி உண்டாக்கினார் அந்த அல்லாஹ் தான் என்று நம்போது அந்த அல்லாஹ்விற்கு சில பெயர்கள் இருக்குது. அந்த பெயர்களையும் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும். இதற்கு பெயர் தான் அகீதா. இதை மனப்பூர்வமாக நம்பினால் நமக்கு என்ன நன்மை, மனப்பூர்வமாக நம்பவில்லை என்றால் என்ன தீமை என்பதை நாளைக்கு தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் அந்த மாற்றத்தை